பெரிய லிஸ்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேடனால கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். 2020 ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, செத்தும் ஆயிரம் பொன். லாக்டவுனில் வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அப்போது இது சின்ன படமாக தான் இருந்தது. அது ப்ரொமோஷன் பட்ஜெட்லாம் பெருசாக இல்லை. ஸோ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் மெயிலாம் அனுப்பிச்சு அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணால் அதுதான் ஒரே ரீசன் அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சது. அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி சாய்ராமில் தான் இன்ஜினியரிங் பண்ணோம். அந்த சுத்தமாக நாங்கள் இந்த மேடையில் மீட் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கல. பட் இந்த மாதிரி நடக்கும்போது ஃபஸ்ட்டு கால் அவனுக்கு தான் நான் பண்ணேன். அவரும் ஒரு டைரக்டர். ஸோ அதனால் தேங்க்யூ ராஜ், நீ வந்து தொகுத்ததுக்கு. ஸோ லாக்டவுன் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 10 days கழிச்சு தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்தது ஐடியாவா. 2020 எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் எப்பயுமே என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நரேன் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ வெல் விஷர் ஃபார் மீ. அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகும், இது நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்த ஒரு 15-20 days ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலியமாக தான் வருண் நான் மீட் பண்ணேன். இங்கே சென்னையில் மீட் பண்ணோம். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் நரேஷன் அவருக்கு. ஸோ அதனால அவர் அது வரைக்கும் அவர் படமே பார்த்தது இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ஒரு 2 படம் தான் பார்த்துருப்பாரு. எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னு தெரியல. அந்த கேட்டா நான் இது வரைக்கும் படமே பார்க்கல, சரி நீங்க கதை சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி சரி இது எப்படி இவர்கிட்ட சொல்லலாம், இது ஒன்லைனா சொல்லணுமா. ஸோ ஃபுல் கதையை ஆக்சுவலா கேட்டாரு. கேட்டு ஹி லைக் இட். அவரோட ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சைன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் படம் ஐ மீன் இங்க. பட் எவென்ச்சுவலி அது என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளி போய் இப்போ இங்க வந்தது. ஸோ நரேன் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ நரேன் வேறவர் யூ ஆர், அவர் வெளில நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருண் அவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா ஆல்தோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் சினிமா அப்படின்னு சொன்னாலுமே ஹி இஸ் அ வெரி பேஷனேட் கை. ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணோம்னா ஹி கோஸ் டீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அது அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ இஸ் நாட் லைக் சும்மா நான் ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தாண்டி இஸ் கிரியேட்டிவ்லி இன்வால்வ்டு, மோட்டிவேட் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த படத்தை நாங்கள் நாட் ஒன்லி வருண், அபிஷேக் அண்ட் பிருத்திவிராஜ் ஆல்சோ அவங்க தே ஹவ் இன்வெஸ்டட் ஆல் இன். ஆல்தோ அவங்க வேற பிஸ்னஸ் பண்ணாலுமே ரிலீஜியஸ்லி அவங்க இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வருண் ஃபார் பையிங் மை விஷன். Always grateful for you. And our distributors, Romeo Pictures, Rahul brother, and overseas partner Penkota and Simba, they're taking it. Thank you so much for that. So any படத்தோட first identification first look தான். இந்த படம் நான் சைன் பண்ணும்போதே நான் வச்ச ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கோபி பிரசன்னா தான் என்னோட டிசைனராக இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்செப்டோட தான் இது பண்ணோம். அண்ட் சுதர்ஷன் தான் ஷூட் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ கூட பேசியிருந்தோம் விஷுவல்ஸா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பெயின், ரொம்ப கான்செப்டுவலா. இது ஒரு நான் அட்வர்டைசிங்லேருந்து வந்ததுனால பிராண்டிங்காக அதை ட்ரீட் பண்ணோம். ரொம்ப எப்படி சிம்பிளா சொல்லணும் ஆனா விஷயம் கன்வே பண்ணுங்கிறத ஐடியாவா இருந்தது. ஸோ தேங்க்யூ கோபி ஃபார் இது. அண்ட் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேசா, அன்பர். நான் இது வரைக்கும் அன்பரே இப்போ போட்டாலுமே ஒரு 10 வாய்ஸ் நோட் வரும், அன்பரே நான் அனுப்பிச்சிடுறேன்னு. அவர் இதுல அவர் சொன்ன கண்ணாடி நிலவேன்னு ஒரு சாங் இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு சாங். எனக்கு தெரிஞ்சு எங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங் அது. வேற லிரிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாரு. அதுவும் ஏலோன்னு ஒரு டிராவல் சாங் ஒன்று வரும் இடுக்கியில. அது மலையாளம் கொஞ்சம் கலந்து இருப்பார். ரொம்ப தேங்க்யூ கார்த்திக். ஜிகேபி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாங் நான் அவருக்கு கால் பண்ணி சொன்னேன். மீட் பண்ணி ஃபுல் கதையும் நான் நரேட் பண்ணியிருந்தேன். அதுவே அவருக்கு அதாவது சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் சொன்னா இல்ல நீங்க ஃபுல்லா கேளுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர் கனெக்ட் ஆகும். லிரிசிஸ்ட் எப்பவுமே அந்த வார்த்தையில வச்சுதான் அடுத்த வார்த்தை எழுதுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதான்னு ஒரு இதுல சொன்னேன். தேங்க்யூ. நெஞ்சோடு நீன்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு, சூப்பரான ஒரு மெலடி அது. ஸோ இந்த 2 மெலடியுமே அடுத்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன உங்க ரிசப்ஷன் என்ன அப்படின்னு. ஏகாதேசி சார் ஒன்று எழுதியிருக்காரு, மஜா வெட்டிங் அவர் தான் எழுதினாரு, இன்னைக்கு வரல. அறிவு பிரதர் ஒன்று ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு சாங், அது ரொம்ப ஃபன்னான ஒரு சாங்கா இருக்கும், கான்செப்டுவலான சாங், இந்த கதையோட ஒரு ஒத்து போகும். அப்புறம் விண்ணுலக கவி, அவரை நான்
எங்க ஃப்ரெண்ட் ஹர்ஷத் அவர் மூலியமா தான் தெரியும். ரொம்ப கேஷுவலான அந்த தலைவலி அவர் தான் எழுதினாரு. வித்தின் ஹாஃப் அன் அவர் தான் அவரால் அப்படியே அது ரொம்ப அந்த கலோக்கியலான ஒரு லாங்குவேஜ்ல ஈஸியா கேப்டிவேட் பண்ற மாதிரி ஒரு இது. ஜிவி சாருக்குமே அந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சமான, அது இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப காரணம். தேங்க்யூ கவி ஃபார் இது. ஸோ என்னோட க்ரூ நான் சொல்லிடுறேன். ஜெகதீஷ் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் 2015-16 அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் கிம்பல் ஃபர்ஸ்ட் வந்த டைமு. அப்படின்னா என்னன்னு கூட சினிமால புழக்கம் இல்லாதது. ஸோ நாங்க பாட்டு நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அவரும் அட்வர்டைசிங்ல தான் இருந்தாரு. சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிங்கிள் ஷார்ட்ல ஒன்று எழுதலாம் சொல்லிட்டு ஒரு 11 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி சைதாப்பேட்டில் பர்மிஷன்லாம் இப்போ எதுவுமே இல்லை. நாங்கள் பாட்டு அப்படியே உள்ளே போகிறோம், கிம்பல் எடுக்கிறோம், ஒரு 10 ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அந்த படம் வெளில வருமானே தெரியாமல் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டு போய் சண்டை போட்டு ஏதாவது பண்ணலாம் சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. அவர் என்னோட முதல் படம் செத்துமா இருப்பேன் அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவரால் அப்போ வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ரொம்ப பெரிய டிராவல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேடை கிடைச்சிடாதா அப்படின்னு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா இந்த படத்தோடைய எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது கண்ணில் டப்புன்னு ஞாபகத்தில் வருது அவர் விஷுவல்ஸ். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளோ சூப்பரா விஷுவலா வரதுக்கு. ஏன்னா ஒரு டிராமா படம் வந்து கேப்டிவேட் ஆகணும் ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் விஷுவல் தான் ஃபர்ஸ்ட், அதுதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ், எஸ்பெஷலி ஐஷுவா கட்டியிருக்காங்க. இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலா சொல்லிட்டே இருப்பாங்க என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு சிங் சவுண்ட் மேல ஒரு சின்ன ஃபேசினேஷன் இருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலா டப்பிங் வாங்க தெரியாது. ஸோ அதனால வந்து எனக்கு நானுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து அது ரீக்ரியேட் பண்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஏன்னா அது நடிச்சிடலாம் திருப்பியும், ஏன்னா ஒரு க்ளோஸ் ரூம்குள்ள அந்த ஒரு சீனை பார்த்துட்டு ஓகே பழணுமா ஓகே சொல்லிட்டு அவங்க அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறைய ஆக்டர்ஸ்னால வராது. ஸோ இந்த படம் ஒர்க் ஆகணும்னா சிங் சவுண்ட் தான் முடிவு பண்ணி, ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஏன் நாங்க சொல்லிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. சும்மா நம்ம போயிட்டு ஆக்ஷன் கட் சொல்ல முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபரா வந்து நான் வைடு வைக்க போறேன்னா பூம் கேமரா பூம் மைக் எங்க வைக்கணும், எவ்வளவு லேபிள் வைக்கணும், இது வந்து ஒரு பேசிக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகேஷன்ல வந்து பக்கத்துல சவுண்ட் கேட்குமா, நான்லாம் ப்ரொடக்ஷன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் அந்த இவங்கெல்லாம் கிளீன் பண்ண அவங்களாம் இருப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போதே இதை எங்க செட் பண்ண போறீங்க, இந்த ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருங்க அப்படின்னா, சார் அங்க பர்மிஷனே இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா அவங்க லைட்டா ஒரு டம்ளர் எடுத்து இப்படி வச்சா அந்த சவுண்ட் வரும். ஜிவி சார்லாம் நடிச்சுட்டு சார் சூப்பரா இருக்கு சார் ஒரே ஒரு 1 more ஏன்டா அப்படின்னு, இல்ல ஒரு டம்ளர் சவுண்ட் கேட்டுச்சு என்னன்னு, டேய் ஏன்டா அதெல்லாம். ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ட்ரைனிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நல்லா நடிக்கிற தாண்டி கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டா இருக்கணும். யாராவது ஒருத்தர் மொபைல் வச்சிருவான் ஒரு சின்னதா, ஏடிஸ்லாம் ஃபர்ஸ்ட் போனோன்னே செட்ல தான் இருக்கும், தயவு செஞ்சு மொபைல சைலண்ட்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ பேசிடுவாங்க. பரவ கோபி சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்க்னே அவருக்கு தெரியாது, அவர் நடிச்சிருக்காரு இதுல சூப்பரான கேரக்டர். அவரு நடிச்சுட்டு வெளில போயிட்டு அப்பாடா நான் நடிச்சிட்டேன், எங்கடா ஜூஸ் எங்கடா அப்படின்னு ஷார்ட் போயிட்டு இருக்கேன், அதனால டப்பிங்ல பாத்துக்கலாம்டா, அவருக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் அந்த ஷார்ட் எப்படின்னா சிங்கிள் ஷாட், கீழே இருந்து கோர்ட்ல இருந்து நடந்து வந்து மேல பேசி ஜிவி சாரும் அவரும் போனோம். 7-8 டேக் ஃபுல்லா நடந்து அவர் மூச்சு வேற வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ஒரு, ஏன்னா அது ரிஹர்சல் பண்ணணும் நிறைய. நாங்க வந்து ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் போகுதுன்னா ஓகே முன்னாடியே வந்து இங்கெல்லாம் தான் கேமரா போகுது, மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கு. நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கு இதுல. யா ஆக்சுவலா ரூகேஷ் என்னோட எடிட்டரு, அவர் எப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்துல வந்து சும்மா நான் மொய்ய எழுத வரேன் சொல்லி ஃப்ரெண்ட் ஆகி கடைசியில மாப்பிள்ளையான கதை மாதிரி தான் அவர் வந்து ஆக்சுவலா உள்ள வரும்போது ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் சரி நீங்க ஸ்பாட் எடிட் வாங்க அப்படின்னும், ஸ்பாட் எடிட் வந்து கடைசியில ஒரு எடிட்டர் ஆகி இப்போ ஆக்சுவலா எங்க மேடையிலே இல்லை, ஏன்னா அவர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் மேட்ச், எங்களோட இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்டா அவர் ஆயிட்டாரு. இப்போ ஆக்சுவலா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிரகதீஷ் ஆக்சுவலா இது ஒரு டெபியூ ஃபிலிம். ஐம் சோ ஹாப்பி அவர் இந்த படத்துல அசோசியேட் ஆனது. இதுல வந்து பெட்ரூம் செட் ஒன்று போட்டிருப்போம். ஆனா அது இது வரைக்கும் பார்த்தது யாருமே அது செட்டு மாதிரி ஃபீலே ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்ஸ் லாவிஷ் அப்படிலாம் இல்லை. இது இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னா அதுல தலைவலி செட் எல்லாம் ஆக்சுவலா அது வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி போனது. ஆனா அது அப்படி தெரியவே தெரியாது.
அவரோட எஃபர்ட் வந்து அவ்வளோ இருக்கு அந்த படத்துல. ஏன்னா அவர் இதுல எப்படியாவது நல்லா பண்ணிடணும்னு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவாரு. பிரகதீஷ், தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஒர்க் பண்ணதுக்கு. யா அண்ட் விஎஃப்எக்ஸ் இதுல இனிவன் பண்ணியிருக்காரு, கௌதம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ யா இப்போ வரேன். சிங் சவுண்ட்னால நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் முடியும். சில பேர் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ப்ராம்ப்ட்ல தான் சில பேர் நடிப்பாங்க. அது அவங்களுடைய இதுல ப்ராம்ப்டே பண்ணக்கூடாது. அதனால நான் ஒரு ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது இவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாத ஆக்டர்ஸ் என்னால போகவே முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் நரேட் பண்ணது ஐஷுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசினது வந்து ரோஹிணி மேம் கிட்ட தான். எனக்கு பயங்கரமான பயம். ஏன்னா அவங்க ஒரு டைரக்டரு, அவங்க சிங் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க ஏன்னா எனக்கு ஜென்ரலா வந்து கதை வந்து நான் ஃபுல் கதையை தான் எனக்கு சொல்லி பழக்கம். யூஸ்வலா கேரக்டர்னா எல்லாரும் அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு 4 எக்ஸ்ட்ராவா போட்டு சொல்லிடுறேன், நான் அப்பதான் ஓகே சொல்லுவேன். எனக்கு அது மாதிரிலாம் வரவே வராது. ஏன்னா இது எப்படி நரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபுல் கதையும் நான் சொல்லி ஷி அனலைஸ்ட் இட். 1 day எடுத்துக்கிட்டாங்க. ஷி கேம் பேக். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கேரக்டர். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா சச் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேத்தி கூட நாங்கள் மிக்சிங்ல பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கு, ஐஷுவோட ஒரு சீன் இன்னைக்கு கூட பேசியிருந்தோம். பிரில்லியன்ட். அது ஆக்சுவலா அவங்களோட சீனா ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவல்ல இருக்கும். எங்க பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனா நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால ஓவர் ஆக்டிங்கா பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படிதான் பண்ண போறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஆல்சோ ஷீஸ் டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கதான் கேமரா இருக்கனால இவ்வளவுதான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசு விஜய் சார் ஆக்சுவலா இன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் போனோடனே டேய் மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் போய் சார் தான் நான் கூப்பிட போனேன். டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிடுறதுனே தெரியல எனக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருணும். ஒரு 5 நிமிஷம் ஆனா கூட அப்படியே முறைப்பாரு. அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ். ஆக்சுவலா ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்கு, நல்ல பியூட்டிஃபுல்லான சீன். ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலா ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பயுமே ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார் அதான் நான் ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலா கதையை தாண்டி நாங்க பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்போம் அங்க உட்காந்து. அவரு அதுல நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னாரு, எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் சோ எக்ஸைட்டட். அதுல அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடிச்சாலே ஒரே ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார். அது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பரா நடிச்சிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். யா காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு போற ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவரு. ஆக்சுவலா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ஒரு மாதிரி ஒரு கோவமா இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்க வந்து கேரவன்ல தூங்காம ஒரு மாதிரி அந்த மூட்லயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவரு. அவரு செட்ல வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன்ல இப்படிதான் பேசணும், அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இங்க இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ காலினா. அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ். சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான்.